ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது நபிமார்களின் வாழ்வில் நடந்ததாக கூறப்பட்ட கதைகளின் தொகுப்பு. இதுல கொஞ்சம் சுவாரஸ்யம் சேர்க்கிறதுக்காக அனிமேஷன் சேர்த்து உங்களுக்காக வெளியிட்டு இருக்கேன். இதுல இருக்கிற நல்ல விஷயங்கள மட்டும் நாம் அப்படியே எடுத்துக்குவோம். தவறுகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்க, திருத்திக் கொள்ளப்படும். வாங்க கதைக்கு போகலாம். நான் உங்களோட ஆஷிக். இது நபிகளின் கதைகளம். லெட்ஸ் கோ. தலைப்பு: மன்னிப்பும் மழையும். மூசா நபி வாழ்ந்த காலத்தில் அவர்களது நகரத்தில் சில மாதங்கள் மழையில்லாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு நாட்டில் பஞ்சம் ஏற்படும் நிலை உருவானது. கால்நடைகள், உணவு, தண்ணீர் இன்றி இறக்க நேரிட்டது. அப்பொழுது மூசா நபி அவர்கள் தங்களது நகர மக்கள் அனைவரையும் ஒரு மைதானத்தில் கூட்டினார். நம் நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தை அகற்ற தண்ணீர் வேண்டும், அதற்கு மழை பொழிய வேண்டும். எனவே நாம் அனைவரும் ஒன்று கூடி எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்விடம் மழை வேண்டி பிரார்த்தனை செய்வோம். அவனையன்றி நமக்கு உதவுவோர் இங்கு யாருமில்லை. அவனை விட வேறு யாராலும் உதவிடவும் முடியாது. எனவே உங்களுக்காகவும் உங்களது குழந்தைகளுக்காகவும் உங்களது குடும்பத்திற்காகவும் உங்களது உற்றார் உறவினர்களுக்காகவும் உங்களது நகரத்திற்காகவும் உங்களையும் என்னையும் உலகத்தையும் ஆண்டம் சராசரம் என அனைத்தும் படைத்து பரிபாலித்து வரும் நமது இறைவன் அல்லாஹ்விடம் உங்களுக்குள்ளுள்ள அத்தனை விதமான ஆசைகள், இச்சைகள், கோபங்கள், பொறாமைகள், இன்னும் எத்துணை தீய எண்ணங்கள் உள்ளதோ அனைத்தையும் உதறிதள்ளி இரு கைகளை ஏந்தி பிரார்த்தனை செய்ய உத்தரவிட்டார். நிச்சயமாக அவனையன்றி உங்களை மன்னிக்கக்கூடியவர் இங்கு எவருமில்லை என கூறினார். அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கானோர்கள் அனைவரும் இருக்கைகளை வானை நோக்கி ஏந்தியவர்களாக கண்ணீர் மல்க பிரார்த்தித்தனர். அல்ஹம்துலில்லா, புகழனைத்தும் அல்லாவிற்கே. அங்கு கருத்த மேகக்கூட்டம் திரளாக வந்து கூடியது. காற்றும், வெடிக்க துடிக்கும் வானமும், மேகங்கள் ஒன்றோன்று உரசி மின்னல்களும் அங்கு வரவிருக்கும் மழையை உறுதி செய்தது. ஆனால் சற்றும் எதிர்பாரா வண்ணம் அங்கிருந்த மேகங்கள் கலையத் தொடங்க மூசா ஏக இறைவனை நோக்கி, எங்கள் இறைவா, எங்களது பிரார்த்தனையை ஏன் ஏற்கவில்லை என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ் அசரீரியாக பதிலளித்தான். ஓ மூசாவே, உங்களது இந்த கூட்டத்தில் ஒரு இறைமறுப்பாளன், துரோகி இருக்கிறான். அவனால்தான் இங்கு மழை பொழியக்கூடிய சுழல் இருந்தும் வானம் பொழிய மறுத்தது. எனவே தாங்கள் அவனை அப்புறப்படுத்திவிட்டால் உங்களது இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக பதிலளித்தார். அப்பொழுது கூடியிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் செய்வதறியாது தவித்தவர்களாக மூசா நபியை நோக்கினார்கள். அப்பொழுது மாசா அல்லாஹ், யாருமே எதிர்பாரா வண்ணம் திடீரென கலைந்த மேகங்கள் மீண்டும் ஒன்றிணைந்தது கருத்தன. பெரு இடியுடன் அல்லாஹ்வின் ஆணைகிணங்க வானம் இறைவனின் பேரருளான மழையை பொழியச் செய்தது. அங்கு கூடியிருந்த அனைவரும் மழை பெய்த ஆனந்தத்தில் இறைவனை புகழ்ந்தவராக இருந்தனர். ஆனால் நபி மூசா மட்டும், யா அல்லாஹ், உண்மையாளனே, மழையை தடுத்தவனும் நீயே. யா அல்லாஹ், மழையை பொழிய செய்தவனும் நீயேதான் ரப்பே. இங்கு என்ன நடந்தது என்பதாக குழப்பத்துடன் அல்லாஹ் கேட்டுக்கொண்டார். எல்லாம் வல்ல இறைவன் சொன்னார். ஓ மூசாவே, அந்த இறைமறுப்பாளன், துரோகி, கண்ணீர் மல்க இருகைகளையும் எனக்காத்தான் மழை நிறுத்தப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து, இவ்வளவு நாட்களாக நான் தப்பான பாதையில் வாழ்ந்துவிட்டேன் யா அல்லாஹ். நேரான பாதையை விட்டும் விலகி வாழ்ந்திருந்தேன் யா அல்லாஹ். இந்த அடியானின் இத்தனை நாள் பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் நீயே அல்லாஹ். என்னை எனது கூட்டத்தார் முன்னிலையில் என்னை வெளிப்படுத்திவிடாதே யா அல்லாஹ். என்னை அசிங்கப்படுத்திவிடாதே யா அல்லாஹ். உன்னையன்றி வேறு எவரும் என்னை மன்னிக்கவும் இயலாது, வேறு எவரும் என்னை தண்டிக்கவும் முடியாது. உன்னையே நான் எனது இறைவனாக ஏற்றுக்கொள்கிறேன் யா அல்லாஹ் என தப்பா செய்தவர்களாக இருந்தார். அவர்களது தாடியை கண்ணீர் தொடுவதற்கு முன்னரே மண்ணில் மழையை பொழிய செய்தேன். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. உன்னையன்றி வேறு எவரும் என்னை மன்னிக்கவும் இயலாது, வேறு எவரும் என்னை தண்டிக்கவும் முடியாது. நீயே இந்த உலகின் அதிபதி என கூறிய மூசா, யா அல்லாஹ், மன்னிப்பாளனே, கையேந்தும் அடியார்களை அன்புடன் நேசிப்பவனே, உன்னால் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்தை சுவைக்க காத்திருக்கும் அந்த அடியாளன்
அந்த சகோதரன் யார் என்பதை எனக்கு உணர்த்த வேண்டுகிறேன் என்றார்கள். மாசா அல்லாஹ், மாசா அல்லாஹ், ஆர்ஷின் நாயனான அல்லாஹ் பதிலளித்தான், ஓ மூசாவே, அவரது தப்பாவை நான் ஏற்கும் முன்னர் வரை அந்த அடியான் ஒரு இறைமறுப்பாளன், துரோகியாவான். அவனது கெட்ட அமல்களின் காரணமாகவே உங்களது ஊரில் மழை நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. அந்த நிலையில் கூட அவரது அடையாளத்தை மறைத்து அவரை மற்ற அடியார்களின் முன்னிலையில் அசிங்கப்படுத்தாமலும் வெளிப்படுத்தாமலும் அவரது குற்றங்களை மட்டுமே உங்களுக்கு சுட்டிக்காட்டினேன். ஆனால் இப்பொழுது அந்த அடியார் என்னை இறையஞ்சிய அடியாளனாக இருக்கிறார். என்னை நேசித்தவராகவும் நான் நேசிக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். என்னை மட்டுமே நம்பி என்னிடம் இருகைகளை ஏந்தி பிரார்த்தித்தவராக இருக்கிறார். என்னை அவர் இறையஞ்சாத நிலையிலேயே அவரை அடையாளப்படுத்தாமல் இருந்தேன். இப்பொழுது எப்படி அவரை அடையாளம் காட்டுவேன்? அவரின் தவறான அடையாளங்கள் மறைக்கப்பட்டு இறை நேசராகவே மரணிப்பார். இறை நேசராகவே மறுமையிலும் எழுப்பப்படுவார். அவர் இனி எப்பொழுதும் இறை நேசராகவே இருப்பார். மூசா மௌனமானார். அல்லாஹ் சொன்னார், ஓ மூசாவே, நான் மன்னித்துவிட்டேன். அந்த அடியான் என்னை ஈமான் கொண்டு இரகசியங்களை மறைக்க வேண்டினார். அந்த அடியானின் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மாஷா அல்லாஹ்.